இந்த வீடியோ வந்து ஆ வின் எப்படி கண்டுபிடிப்பது என்று ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட தொடர்ச்சியான வீடியோ தான் இது. நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். நீங்க அதை போய் பார்த்துட்டு பிறகு இந்த வீடியோவை நீங்க பாருங்க. இந்த ஆ வின் அதோட சேர்த்து இன்றைக்கு நான் தே இதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தே பாவிக்கிறது சில பேர் யோசிப்பீங்க அது சுலபம் தானேன்னு சொல்லி. அதுலேயுமே சில டெக்னிக்ஸ் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுக்கு என்னோட கூது ஃபோன்ஸே வர விருப்பம்னு சொல்லி சொன்னா என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. அதே மாதிரி டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணும்டா கூடியும் மெயில் அட்ரஸுக்கு நீங்க மெயில் அனுப்புங்க. உங்களுக்கான கேள்வி என்னன்னு சொன்னா அடுத்த வீடியோ ஃப்ரெண்ட் சம்பந்தமா நான் உங்களுக்கு என்ன வீடியோ உங்களுக்கு தேவை, கிராமராக இருக்கட்டும் இல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கட்டும், எது சம்பந்தமா உங்களுக்கு தேவைன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல எழுதுங்க. அதுல கூடுதலா யாரு என்ன கேட்டிருக்கிறீங்களோ அது சம்பந்தமா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ செய்து போடுவேன். ஆ உன் தே இதை நாங்க பிரெஞ்சில் என்னன்னு சொல்லுவோம்னு சொல்லி சொன்னா les articles indéfinis. les articles indéfinis சொன்னா குறிப்பிடப்படாத பெயர்ச்சொற்கள். இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கிறோம்னு சொல்லி சொன்னா இப்ப ஒரு புத்தகம், ஒரு பை, ஒரு பேனை, ஒரு பென்சில். அதுல வந்து அது ஒரு பென்சிலுக்கான ஒரு தன்மை, அதுக்குரிய ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற ஏதாவது ஒரு தன்மையை சொல்லாம ஏதோ ஒரு 10 பென்சில் இருக்குன்னு சொன்னா அதுல ஏதோ ஒரு பென்சில் அப்படி சொல்றதுக்காகத்தான் நாங்க இந்த les articles indéfinis பாவிக்கிறாங்க. இப்ப ஆ உன் இது ரெண்டுக்குமான சில வாக்கியங்கள் பார்ப்போம். une feuille, elle écrit sur une feuille blanche. அவள் ஒரு வெள்ளை காகிதத்தில் எழுதுகிறாள். une chaise, j'ai besoin d'une chaise pour m'asseoir. எனக்கு உட்காருவதற்கு ஒரு கதிரை வேண்டும். une lampe, j'allume une lampe dans ma chambre. எனது அறையில் நான் மின்விளக்கை ஒளிர செய்கிறேன். une lettre, j'ai reçu une lettre de mon ami. எனது நண்பனிடமிருந்து ஒரு கடிதம் எனக்கு வந்தது. une jupe, elle porte une jupe. அவள் பாவாடை அணிந்திருக்கிறாள். un chapeau, elle met un chapeau élégant. அவள் நேர்த்தியான தொப்பியை போட்டிருக்கிறாள். un arbre, nous sommes assis sous un arbre. நாங்கள் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கிறோம். un tableau, il dessine un tableau coloré. அவர் ஒரு வண்ணமயமான படத்தை வரைகிறார். un soldat, un soldat marche dans la rue. ஒரு சோல்ஜர் தெருவில் நடந்து செல்கிறார். un poisson, l'enfant attrape un poisson. குழந்தை ஒரு மீன் பிடிக்கிறது. இப்ப நாங்க ஆ உன் ரெண்டுக்குமான வாக்கியங்கள் பார்த்துட்டோம். ஆ வந்து ஆண்பாளுக்கான ஒருமை சொல்லுக்கு பாவிக்கிறது, இன் வந்து பெண்பாளுக்கான ஒருமை சொல்லுக்கு பாவிக்கிறது. இப்ப அடுத்ததா நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இது ரெண்டுக்குமே ஆண்பாள் பெண்பாள் ரெண்டுக்குமே ஆன பன்மை சொல்லுக்கு நாங்க என்ன பாவிக்கணும்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு வந்து நாங்க தே பாவிப்போம். சரி, இந்த தே பாவிக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா கூடுதலான 80% சொற்கள் வந்து நாங்க கடைசியில எஸ் சேர்த்தாலே போதுமானதா இருக்கு. அது வந்து பன்மை சொல்லாகவே மாறிவிடும்.
இப்ப அதுக்கு சில உதாரணங்கள் பார்ப்போம். ஆ ஷா என்று சொன்னா தே ஷா கடைசியில நாங்க எஸ் சேர்த்தாலே போதுமா இருக்கு. une maison, des maisons, une pomme, des pommes, un ami, des amis, un stylo, des stylos, un crayon, des crayons, une robe, des robes, un sac, des sacs, une voiture, des voitures, une table, des tables. என்று இப்ப கூடுதலான சொற்களுக்கு நீங்க வந்து கடைசியில எஸ் சேர்த்தாலே அது வந்து பன்மை சொல் ப்ளூரியல்ல மாறிடும். மீதம் இருக்கிறதுக்கு வந்து நாங்க என்ன டெக்னிக் பாவிக்கணும்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நான் சொல்ல போற சில சொற்களுக்கு வந்து நீங்க கடைசியில வந்து இக்ஸ் சேர்த்தாலே அது வந்து பன்மை சொல்லாக மாறிவிடும். ஆ பத்தோ, தே பத்தோ, இதுக்கு நீங்க கடைசியில இக்ஸ் சேர்த்தீங்களாண்டாலே இது வந்து ப்ளூரியல்ல மாறிடும். ஆ ஃபு, தே ஃபு, ஆ பிஜு, des bijoux, un caillou, des cailloux, un cadeau, des cadeaux, un genou, des genoux, un gâteau, des gâteaux, un பூ, தே பூ. இப்படியான சொற்களுக்கு வந்து நீங்க கடைசியில இக்ஸ் மட்டும் சேர்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து பன்மை சொல்லா மாறிவிடும். அடுத்த டெக்னிக் என்னன்னு சொல்லி சொன்னா குறிப்பிட்ட சில சொற்கள் வந்து ஆ எல்லில முடிஞ்சிருந்ததுன்னு சொன்னா அதுக்கு நாங்க அதை ப்ளூரியல்ல மாத்துறதுக்கு பன்மையாக மாத்துறதுக்கு அதுக்கு வந்து நாங்க கடைசியில ஆ யு இக்ஸ் இந்த 3 எழுத்தையும் சேர்த்தா அது வந்து பன்மை சொல்லாக மாறிவிடும். அதுக்கு கொஞ்சம் உதாரணம் பார்ப்போம். Un animal, des animaux, un cheval, des chevaux, un journal, des journaux, un hôpital, des hôpitaux, un général, des généraux. கடைசியில வந்து ஆ யு இக்ஸ். Un canal, des canaux, un travail, des travaux, un bocal, des bocaux, un mal, des mots. இப்படியான சில சொற்கள் கடைசியில வந்து ஆ எல்லில முடிகிறதுக்கு நாங்க வந்து அதை பன்மையா மாத்தோணும்னு சொல்லி சொன்னா முன்னுக்கு தேயும் எழுதி அதுக்கு கடைசியில வந்து நாங்க ஆ யு இக்ஸ் இது எழுதினாலே வந்து இது வந்து பன்மை சொல்லாக மாறிவிடும். ஒரு சொற்களை வந்து பன்மையா மாத்துறதுக்கு தே பாவிச்சு எழுதணும். அதே மாதிரி ஒரு 80-90% சொற்களுக்கு நாங்க எஸ் பாவிச்சு எழுதணும். மீதமுள்ளதுக்கு இந்த 2 டெக்னிக்கையும் நீங்க பாவிச்சு எழுதலாம். இப்ப கடைசியில வந்து இக்ஸ் சேர்க்கலாம் சில சொற்களுக்கு அல்லது கடைசியில முடிகிற ஆ எல்லில முடிஞ்ச நீங்க ஆ யு இக்ஸ் சேர்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து ப்ளூரியலா பன்மையாக மாற்றம் அடையும். இது இலகுவா வந்து நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்றதுக்கு உங்களுக்கு இலகுவா இருக்குமென்று நான் நினைக்கிறேன். இதையுமே நீங்க இப்படி நிறைய சொற்கள் இருக்கும். நீங்க அதை தேடி தேடி இது ஒருமையா பன்மையா ஆண்பாளா பெண்பாளா இது என்னென்ன ப்ளூரியல்ல மாத்திரன்னு சொல்லி ஈஸியா இந்த டெக்னிக்ஸ்களை வச்சு கண்டுபிடிக்கலாம்.